எவ்வளவோ இலக்கிய கூட்டங்களுக்கெல்லாம் போயிருக்கோம். நான் இந்தளவுக்கு குறிப்பெடுத்து நான் பேசுனதில்லை. என்ன தோணுதோ அதை தான் பேசியிருக்கேன். இது வந்து முக்கியமாக வந்து இந்த நூலினுடைய படைப்பு உருவாக்கத்தை பற்றி நான் பேசணும் அப்படிங்கிறது தான் எனக்கு. ஏன்னா அது கவனம் பெறலை அப்படிங்கிறதுனால அந்த படைப்பு உருவாக்கத்தை வந்து நானும் வந்து 2 வருஷம் வந்து ஒரு நாளிதழில் வந்து பணியாற்றுறதுனால அந்த ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ், அப்புறம் ஒரு பதிப்பாளராக எதிர்கொள்கிற சவால்கள், இது எல்லாத்தையும் நான் பார்த்ததுனால அதை கவனப்படுத்தி பேசணுங்கிறதுனால நான் வந்து குறிப்பெடுத்துட்டு பேசணும் அப்படின்னு நான் வந்திருக்கேன். இந்திரன் சார் இந்த கூட்டத்தை வந்து ஏற்பாடு செஞ்சு என்னை கூப்பிட்ட உடனே எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. என்னன்னாக்கா எனக்கு அதுக்கு நாள் தான் புத்தகம் கைக்கு வந்தது. ஏன்னா அதை ரிலீஸ் பண்ணப்போ நான் போக முடியல. ஸோ அதனால் எனக்கு புத்தகம் லேட்டாக வந்ததுனால நான் எப்படி ஒரு நாளில் படிச்சுட்டு என்னத்தை பேசுகிறது அப்படின்னு எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஆனால் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். என்னாலே நம்ப முடியல. நான் ஒரு 300 பக்கம் படிச்சுட்டேன். அதில் என்னென்னா அது நான் வந்து ஸ்பீட் ரீடர் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நான் படித்தேன்னா வந்து மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு வந்து 30-40 பக்கத்துக்கு மேலே தாண்ட மாட்டேன். ஆனால் இது அவ்வளோ தூரம் ஒன்று வந்து என்னன்னாக்கா கண்டிப்பாக அது வந்து அம்பேத்கர் பற்றிய நூலுங்கிறதுனால ஒரு ஈர்ப்பு. ஸோ ஒரு 20 வருட காலமாக வந்து தலித் இலக்கியம், அம்பேத்கர் நூல்கள் இதை ஒட்டிய என்னுடைய பயணம், அதனால் ஒரு ஈர்ப்பு, அதனால் ஓடுச்சு. அதை விட முக்கியமானது வந்து அவ்வளோ செழுமையாக வந்து அதை வந்து பதிப்பிச்சிருக்காங்க, எடிட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அவங்க ரொம்ப பணிவாக எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் நான் வந்து 2 வருஷம் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். 3 தடவை மெமோ வாங்கியிருக்கேன். 2 தடவை தகவல் பிழைக்காக வாங்கியிருக்கேன். ஒரு தடவை வந்து ஃபோட்டோவே மாற்றிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு தெரியும் அது வந்து எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தாலும் இந்த மாதிரி பிழைகள்லாம் நடக்கிறது ரொம்ப தவிர்க்கவே முடியாது. பட்டு அதெல்லாம் மீறி என் கண்ணுக்கு ஒரு பிழையும் தெரியல. அந்தளவு ரொம்ப செறிவாக அதை வந்து எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த முதல்ல இதை வந்து தொகுக்கிறதுக்காக சாஜன் எனக்கு ஃபோன் பண்ணப்போ எவ்வளோ காரணங்கள் சொல்லி நழுவ முடியுமோ நான் முயற்சி செஞ்சேன். நான் முடியவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு சரி ஒத்துக்கிட்டு அப்படியே நம்ம வந்து விட்டுட்டோம்னா நம்மளை விட்டுருவாங்கன்னு நினச்சேன் நான். பட் தொடர்ந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் ரொம்ப காத்திருந்து அந்த கட்டுரையை வாங்கிட்டார் என்கிட்டருந்து. இதில் வந்து என்னன்னாக்கா அந்த நம்ம வந்து தொகுப்பு நூல்கள் எவ்வளவோ பார்த்துருக்கோம். பட் தொகுப்பு நூல்கள் மாதிரி இது இல்லை. என்னென்னா என்னுடைய கட்டுரைக்கு வந்து அவர் கொடுத்த ஃபீட்பேக்கு, அதில் இருக்கிற தகவல் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ நான் படித்த நூல்களில் ஒரு தகவல் இருக்குதுன்னு சொல்கிறேன். அது ரெட்டமலை சீனிவாசன் பற்றிய ஒரு தகவல். அப்போ வந்து அதை பெட்டர் அதை வந்து அந்த லைனை எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் ஒன்று வந்து மொழி நடையை வந்து ரொம்ப நுணுகி பார்த்து எடிட் பண்ணுது. இன்னொன்று வந்து அவர் சாஜன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தகவல்களை வந்து அதாவது கட்டுரையாளர்கள் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் அவங்க எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறதோடு அப்படியே விட்டுறாமல் அதை வந்து எல்லாத்தையும் கிராஸ் செக் பண்ணி ரொம்ப செழுமையாக அதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அந்தளவுக்கு ஒரு கடப்பாடு இருந்தால் தான் செய்ய முடியும். அப்போது இது வந்து தொகுப்பாளராக இல்லாமல் ஒரு பதிப்பாளராக தான் இவங்க இந்த அணி வந்து வேலை செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து இந்த பதிப்பாளர்னால் என்ன, பதிப்பாளர்களுடைய பணி என்ன, பொறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து நிறையா இருக்குது. நம்பர் 1 பார்த்தீங்கன்னாக்கா சாய்ஸு. அவங்க சொன்னாங்க ஒரு 80 பேர் கட்டுரையாளர் நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்து அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி நாங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டை தயார் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து அந்த சாய்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் வந்து பின்னாடி நீங்கள் நூலை வாசிக்க நேர்ந்தால் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் வந்து என்னென்னாக்கா தெரிந்தவர்கள் பெரிய ஆளுமைகள் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அதாவது அம்பேத்கர்னுடைய பன்முகத்தன்மை வெளியில் வரணும். அதனால் இளம் ஆய்வாளர்கள் இருந்து தீவிரமான காத்திரமாக அதில் ஒர்க் பண்ண
ஆளுமைகள் வரைக்கும் இதில் கவர் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கே சில நூல்கள் சில கட்டுரைகள் படிக்கிறப்ப தோணும், என்ன இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இவங்களை சேர்த்துருக்காங்க, அப்போது இவ்வளோ பெரிய ஒரு ஜெஃப்லட் மாதிரி ஒரு பெரிய ஃபாரின் ஸ்காலர் கூட இந்த மாதிரி ஒரு இளம் ஆய்வாளர்களும் இதில் வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா முக்கியம் என்னென்னாக்கா அந்த ஒவ்வொரு கட்டுரைக்கும் வந்து என்ன மாதிரி நோக்கத்தில் எழுதப்பட்டது, எந்த பரிமாணம் அவங்க வந்து முன்வைக்கிறாங்கங்கிறது தான் அவங்களுக்கு முக்கியமாக இருந்திருக்கு. ஸோ அந்த விதத்தில் வந்து அந்த தொகுப்பு வந்து ஆரம்பத்திலிருந்தே அவங்களுக்கு ஒரு கலைடோஸ்கோபிக் பர்ஸ்பெக்டிவ் ஒரு மாதிரி கொடுக்கணும், அம்பேத்கரனுடைய எல்லா முகங்களும் வந்து அதில் வரணுங்கிறதெல்லாம் தெளிவாக இருக்காங்க. அதனால் அந்த தொகுப்பு வந்து அவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கு. அப்போது இந்த சாய்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கிட்டையும் கட்டுரை வாங்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட கட்டுரை கேட்டப்போ நான் சர்வீஸில் இருந்தேன், அதுக்கப்புறம் நான் வந்து ஓய்வு பெற்றுட்டேன் நான். பட் இருந்தாலும் அந்த எழுதுறதுக்கு வந்து ஒரு தயக்கம் இருந்தது. அதனால் பல பேர் வந்து ஒத்துக்குவாங்க என்ன மாதிரியே, அது கொடுக்கவும் மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து கட்டுரையை கொடுக்கவே முடியாது இவங்களால், ஆனால் இவங்கள முக்கியமான ஆளுமைகள் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களெல்லாம் இன்டர்வியூ பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்னன்னா அப்போது இவங்கக்கிட்ட கட்டுரை நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கனாக்கா அது 3 வருஷம் ஆயிரும். ஸோ அதனால் பெட்டர் நீங்கள் வந்து இன்டர்வியூ பண்ணிட்டாக்க கருத்துக்களை எல்லாத்தையும் வாங்கிடலாம் அப்படிங்கிறதுல ஒரு. அப்போது இப்போ இன்டர்வியூன்னு சொன்னாக்க அந்த நேர்காணல் அவங்கக்கிட்ட இருந்து தகவல் கேட்குறது கிடையாது, தகவலுக்காகலாம் இன்டர்வியூ கிடையாது. இப்போது ஒரு திருமாவளவன் இன்டர்வியூ பண்ணாலும் சரி, இல்லை அசோக் கோபால் இன்டர்வியூ பண்ணாலும் சரி, அதாவது லோக்கல் லீடராக இருந்தாலும் சரி, ஒரு இங்கிலீஷில் எழுதுகிற ஒரு அவுட் சைட் த ஸ்டேட் ஒரு ஸ்காலராக இருந்தாலும் சரி, அந்த ஸ்காலரை பற்றி இவங்க வாட்ச் பண்ணுறாங்க, தொடர்ந்து அதை வந்து வாசித்து வந்து அவங்களுடைய நூல்கள் அவங்களுடைய இயக்கங்கள் எல்லாத்தையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அப்போ என்னென்ன மாதிரி கேள்விகளை கேட்கணும் அவங்கக்கிட்ட இருந்து என்னென்ன மாதிரி தகவல்கள் வந்து ஆடியன்ஸுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு முடிவு பண்ணி தான் கேள்விகளை வந்து அவங்க வந்து செதுக்கியிருக்காங்க. அப்போது இது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேள்விகளே வந்து பல இடங்களில் வந்து சில கண்ணி வெடிகள் வச்சுருக்காங்க. அப்போ வந்து என்னன்னாக்கா இந்த கேள்விகளில் வந்து அவங்களுக்கும் ஒரு பெரிய சவால், இந்த கேள்வியை எப்படி எதிர்கொள்கிறதுங்கிற ஒரு சவாலோடு அவங்க வந்து ரொம்ப தயங்கி பேசின பதிவுகள்லாம் இருக்குது இந்த இன்டர்வியூவில். அப்போது சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வச்சிருக்கிற பிம்பத்தை வந்து உடைக்கிறது, அதை வந்து இந்திரன் சாரும் பேசினார், அவங்களும் பேசினாங்க, சாஜனும் கூட பேசினார். அப்போ இந்த பிம்பங்களை உடைக்கணுங்கிறது வந்து எய்ம் கிடையாது, அதாவது நம்மளுக்கு வந்து பிம்பங்களால் நம்ம கரைந்து போயிடக்கூடாதுங்கிறது அவங்களுடைய எய்ம். அதனால் வந்து அந்த மாதிரி நம்ம 3 லெவலில் வந்து அவங்க அந்த இன்டர்வியூ வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு சாதாரணமான நீங்கள் பத்திரிகைகளில் படிக்கிற மாதிரியான இன்டர்வியூஸ் கிடையாது அது. அப்புறம் அடுத்தது பார்த்திங்கனாக்கா இந்த இன்டர்வியூஸ்க்கு வந்து ஒரு பேன் இண்டியன் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு இந்திய அளவிலான அம்பேத்கரை எப்படி பார்க்குறாங்கங்கிற ஒரு கண்ணோட்டம் நம்மளுக்கு கிடைக்குது. தமிழகத்தில் வந்து எப்படி அம்பேத்கரை வந்து அணுகிறாங்கங்கிறது, அப்போது தமிழகத்தில் வந்து அம்பேத்கர் பெரியார் ஒரு உறவு முரண், இது ரெண்டும் வந்து ஒரு 20 வருஷங்களில் வந்து அந்த மாதிரி பார்த்து வந்திருக்கோம். அது வந்து நட்பு முரணாகவும் இருந்திருக்கு, பகை முரணாகவும் இருந்திருக்கு. இப்போ இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒரு வீரமணி கிட்ட ஒரு இன்டர்வியூ இருக்குது, அதே டைமில் வந்து பெரியாரிஸ்ட்டையும் அதாவது அம்பேத்கரிஸ்ட் பெரியாரிஸ்ட் 2 பேரும் ஈக்குவல் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து என்னென்னாக்கா இப்போது உங்களுக்கு வந்து என்ன தோணும், அப்போ அம்பேத்கரிஸ்ட் பெரியாரிஸ்ட் எல்லாத்தையும் அரவணைச்சி போகிறதுக்காக எல்லாருக்கிட்டையும் இன்டர்வியூ பண்ணாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அப்படி கிடையாது. அதாவது அவங்க பெரியாரிஸ்டுடைய பார்வையில் அம்பேத்கர் என்னவாக இருக்கிறார், அம்பேத்கருடைய பார்வையில், அதாவது அம்பேத்கரிஸ்ட் இங்கே இருக்கிறவங்களுடைய பார்வையில் பெரியார் இந்த அளவுக்கு அகாமடேட் ஆகிருக்காங்க. இப்போ இதுக்குள்ளார நான் சொன்ன நட்பு முருகன் பகை முருகன்கள்லாம் வந்து அதில் பதிவாயிருக்கு. ஸோ அதனால் வந்து இதை வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணுங்கிறதுக்காக பண்ணது கிடையாது. அப்போ வந்து இந்த அம்பேத்கரை பற்றிய வேறு பரிமாணங்கள் எல்லாமே அதில் பதிவாடுங்கிறது தான் அந்த நோக்கம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா அந்த ஃபோட்டோஸ், அந்த புகைப்படங்கள், ஏன்னா புகைப்படம் வந்து எடுத்ததில் நான் தப்பு பண்ணி நான் மெமோ வாங்கினதுனால எனக்கு அந்த புகைப்படத்தினுடைய சிக்னிஃபிகன்ஸ் தெரியும். எனக்கு அந்த புகைப்படம்லாம் அவ்வளோ ரொம்ப கேர்ஃபுல்லாக அவர் வந்து
சாஜன் கண்டிப்பாக அதை பின்னாடி ஒரு தனி நூலாகவே எழுதலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த புகைப்படம் பின்னாடி ஒவ்வொரு கதைகள் இருக்குதுன்னு சொல்லி சொன்னீங்க. அது வந்து என்னென்னா நாம் பர்சனலாக நாம் வச்சுருக்கிற ஃபோட்டோஸ்க்கே வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு கதைகள் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமையினுடைய புகைப்படங்களில் வந்து அது வெறும் ஃபோட்டோ கேலரியாக இல்லாமல் ஃபோட்டோவுக்கு பின்னாடி அந்த எடுக்கப்பட்ட தருணம், அந்த தருணத்தினுடைய முக்கியத்துவம், அதை பற்றி மற்றவங்க சொன்னது, இது எல்லாம் அதை கலெக்ட் பண்ணவங்களுடைய பதிவுகள், இதையெல்லாம் சேர்ந்த அது ஒரு ஃபோட்டோ ஜேர்னலிசத்துக்கான ஒரு தனி ஒரு எக்ஸ்பர்டைஸோடு தான் அது பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அது அவங்களுடைய ட்ராவல், அதாவது அதாவது தகவல்களை செக் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் அதாவது பிற மொழிகளில் வந்து அம்பேத்கரை பற்றி ஒர்க் பண்ண ஆளுமைகள் வந்து உள்ளார கொண்டு வரணுங்கிறதுக்காகவும் போய் ட்ராவல் பண்ணி அவங்கள வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இன்டர்வியூவில். அப்போ பார்த்திங்கன்னா இது அங்கேயும் போனீங்கன்னாக்கா தகவல் கிடையாது, வெறும் தகவல் கிடையாது. அப்போ வந்து மராட்டி கான்டெக்ஸ்டில் வந்து என்னென்ன மாதிரியான நம்மளுக்கு தெரியாத தகவல்கள் இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா நிறையா பேர்களே இந்திரன் சார்னு சொன்னார், எங்களுக்கு அறிமுகமே இல்லை. அப்போது வந்து இந்த அறிஞர்கள்லாம் வந்து இப்போ அறிஞர்களாக மட்டும் அறிமுகம் இல்லாமல் அவங்க வந்து அம்பேத்கரை வந்து எந்தளவுக்கு வந்து உணர்வுபூர்வமாக வந்து அதை வந்து வாசிச்சிருக்காங்க, கூடவே இருந்து அதை வந்து உள்வாங்கியிருக்காங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. அப்போது ஒரு விதத்தில் வந்து அம்பேத்கரை பற்றிய பரிமாணமும் நம்மளுக்கு கிடைக்குது, அதே சமயத்தில் அந்த ஆளுமைகளை பற்றிய நம்மளுடைய புரிதலும் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போது நம்ம அம்பேத்கர் எப்படி வாசித்தோம் அதை பற்றிய ஒரு ரிஃப்ளெக்ஷனாகவும் அது இருக்குது. அப்போ இனிமேல் நம்ம எந்தளவுக்கு கவனமாக படிக்கணும். அப்போ எல்லாருமே வந்து தனஞ்சய் கீர் பண்ண தவறுகளை வந்து சுட்டி காட்டுவாங்க. இப்போ வந்து தவறுகளை சுட்டி காட்டுறது மட்டும் பத்தாது, அதை வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணோம். அப்போ தனஞ்சய் கீருக்கு வந்து ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருந்ததுங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அப்போ அது மாதிரி எல்லாருக்குமே ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது, ஒவ்வொரு ஆளுமைகள் ஒவ்வொரு ஆய்வாளர்களுக்குமே ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குங்கிறது தான் அந்த நம்மளுக்கு அதில் தெரியுது. அப்புறம் அந்த ஃபோட்டோஸ் மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஓவியங்கள் வந்து அவ்வளோ ஒரு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இது ஆதிமூலம் சாரோட பெயிண்டிங் தெரியும் நம்மளுக்கு, அப்புறம் மருது சார் பெயிண்டிங், இப்படி தான் நம்மளுக்கு தெரியும். பட்டு இந்த பெயிண்டிங்கில் வந்து இந்த கோட்டுப்படங்களில் வந்து முக்கியத்துவம் என்னன்னாக்கா ஒரு ரொம்ப எக்ஸ்பர்டைஸ் மாதிரி இல்லை. இந்த கோடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கெட்ச் பேனை வச்சு குழந்தைங்க வரைகிற மாதிரி ஒரு ஸ்டைலாக இருக்காது. அப்போ அந்த ஸ்டைல் பார்த்திங்கனாக்கா அதாவது வாசகர்களுக்கு நாமளும் வரைஞ்சி பார்க்கலாமேன்னு நம்மளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குற மாதிரியான ஓவியங்கள் அது. அதனால தான் அது நான் என்ன சொல்கிறேன், ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி இல்லை, அந்த மாதிரி கிளைம்லாம் இல்லை அந்த இதில். அப்போது அதாவது எழுத்துக்கள்லேருந்து படங்கள்லேருந்து ஓவியங்கள்லேருந்து எல்லாமே நம்மளை வந்து பிரதிக்குள்ளார உள்ளே இழுக்கிற மாதிரி இருக்குங்கிறது தான் சொல்ல வரேன் நான். அப்புறம் இந்த நோட்ஸு, பயோகிராஃபிக்கல் நோட்ஸு, ஒவ்வொரு ரைட்டரை பற்றியும் கொடுத்துருக்கிற சின்ன சின்ன நோட்டு, அப்புறம் அவங்களுடைய புகைப்படத்தை கேட்டு வாங்கி அதில் வந்து கண்டிப்பாக நான் இருந்து தானே ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பேன் நான், பட் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அது பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இதில் இஷ்யூஸ் கட்டுரைகள் பக்கம் நகர்ந்தோம்னா அது நான் வந்து அந்த 6 பகுதியை வந்து 2 பகுதியாக பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது இவங்க டீமாக ஒர்க் பண்ணது, இன்டர்வியூ பண்ணது, அப்புறம் அம்பேத்கரை பற்றிய ஒரு தொடர் மாதிரி எழுதி, அது என்னுடைய ஒரு விருப்பம் என்னன்னு பார்த்திங்கனாக்கா அந்த அம்பேத்கரை பற்றி சாஜன் எழுதின அந்த தொடர் வந்து தனியாக ஒரு நூலை கொண்டு வந்தாக்க அதுக்கான வாசகர்கள் வேறையாக இருப்பாங்க, அது இன்னும் கொஞ்சம் பரவலான ஆடியன்ஸுக்கு போகுங்கிறது எனக்கு. அப்புறம் அதே மாதிரி அந்த அம்பேத்கர் 100ங்கிற துணுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறுவர் இலக்கியம் மாதிரி இருக்கும் அது. அப்போ அதை வந்து ஒரு தனி நூலாக நீங்கள் கொண்டு வரலான்னு எனக்கு ஒன்று வந்து அந்த அதாவது கண்டிப்பாக இந்த ஒரு வெயிட்டோட இந்த விலையோட எல்லாருமே வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போது உங்களுக்கு வந்து இது பரவலாக்கிற ஒரு கண்ணோட்டத்துலேயும் சரி, உங்களுக்கு வந்து
மார்க்கெட்டிங்கும் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வைடாக போகும் அது. அதனால் இந்த கருத்துக்களும் வந்து இன்னும் பல பேருக்கு போகும், அதாவது அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகணுன்னா அந்த அந்த அம்பேத்கர் நூறு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு குழந்தை இலக்கியமாக தனி நூலாக வரணுங்கிறது என்னுடைய விருப்பம். அப்புறம் இதில் வந்து அந்த நான் ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டேன் நான் என்னன்னாக்கா, அந்த கட்டுரைகளை வந்து யார் யார்கிட்ட வாங்கினாங்க, என்னென்ன மாதிரியான கண்ணோட்டத்தில் வாங்கினாங்கன்னா பல பரிமாணம் தெரியணுங்கிறது. அதில் சில கட்டுரைகள் வந்து அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறை ஒட்டி, அதில் நம்மளுக்கு இப்போ நானே கூட ஹிமாச்சல் பிரதேஷ் யூனிவர்சிட்டிக்கு வந்து தொலைதூர கல்விக்கு பாடம் எழுதுறது, அதில் வந்து அம்பேத்கர் பற்றி எழுதியிருக்கேன். அப்புறம் சென்னை பல்கலைக்கழகத்துக்கே வந்து கரஸ்பாண்டன்ஸுக்கு வந்து நான் அம்பேத்கர் பற்றின ஒரு பாடம் எழுதியிருக்கேன். அதுலேயே வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் யூனிவர்சிட்டியில் தகவல் பிழை இல்லை, பட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இதில் வந்து தகவல் பிழை இருந்தது. பட் நான் அதை போய் நான் செக் பண்ணிட்டு நான் அங்கே கரெக்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அது பிரிண்ட் ஆகி அது போயிடுச்சு. ஸோ பட் யூனிவர்சிட்டியில் யாரும் வந்து பெமோ கொடுக்க மாட்டாங்க. என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம். நீங்கள் அது ஒரு பெரிய வசதி. நீங்கள் அகடமிஷியனாக இருந்தீங்கன்னாக்கா என்ன வேணாலும் வளரலாம். நீங்கள் வந்து அது வந்து பெரிய பியர் ரிவ்யூடு ஜேர்னலில் வரும், ஸ்கோப்பஸ் இண்டெக்ஸில் வரும். அதாவது அகடமிஷியனாக இருந்தால் நீங்கள் வந்து பொறுப்பாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரி ஒரு இழித்தொழில் தான் அகடமிக் டொமைன்கிறது. அதனால் இந்த அகடமிக் டொமைனில் வந்து அதாவது என்னால் வந்து அது மாதிரி இருக்க முடியாத காரணம், நான் 2 வருஷம் வந்து ஊடகத்துறையில் ஒர்க் பண்ணதுனால எனக்கு வந்து அந்த அதாவது இந்த மாதிரி பிழை இல்லாமல் பதிப்பிக்கணுங்கிறதெல்லாம் எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரிஞ்சது எனக்கு. இல்லைன்னா நானும் அதே மாதிரியே போயிருப்பேன். ஏன்னா நான் வந்து ஒரு பிஹெச்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நான் ஊடகத்துக்கு போனேன். நான் ஊடகத்துக்கு போனால் அங்கே இருக்கிற ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மேக்ஸு, பிஏ எக்கனாமிக்ஸு எல்லாம் இருந்தாங்க. என்னங்க பிஹெச்டி முடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு வந்திருக்கீங்க, எனக்கு வேலை கிடைக்கலையா உங்களுக்கு? இல்லை, நான் வந்து ஆர்வத்தில் வந்தேன், மீடியாவில் ஒர்க் பண்ணேன், அதனால தான் வந்து நான் என்ன தொடர்ந்து நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் நான். அப்புறம் ஃபீல்டுக்கு அனுப்பிச்சாக்க ஃபீல்டுக்கு போயிட்டு வந்து ரிப்போர்ட் எழுத முடியல, எழுத தெரியல. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி அதாவது யாருக்குமே புரியாத ஒரு அகடமிக் ப்ரோஸ்லேயே எழுதி பழகிருச்சு. அது வந்து ரொம்ப ஜார்கனிஸ்டிக்காக, அப்புறம் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக, லாங் சென்டென்ஸாக, அது வந்து ஒருத்தருக்குமே புரியாது. பட் ஆனால் அதை வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எழுதி அந்த ஒரு மெதப்பிலேயே வளர்ந்துட்டதுனால அங்கே போய் ஒரு ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு போயிட்டு வந்தாக்க ஆக்சிடென்ட் அது ரிப்போர்ட் எழுத முடியல. தகவல்லாம் கிடச்சிது. சரி, ஆக்சிடென்ட் எந்த லாரி எந்த பஸ்ஸு மோனிச்சு எத்தனை பேர் செத்தாங்க எல்லாம் தகவல் கிடச்சிது. நம்ம எழுத தெரில. அப்போ வந்து எழுதுனா வந்து அதாவது நம்ம எழுதுறது வந்து ஒரு வாசகனுக்கு எழுதுகிறோம் அப்படிங்கிற உணர்வே வந்து நான் மீடியாவுக்கு போய் தான் எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறமேட்டு தான் என்னோடய எழுத்தமானது. அப்போது அதனால தான் எனக்கு வந்து இந்த எவ்வளோ செழுமையாக இதை எடிட் பண்ணியிருக்காங்கன்னு என்னால் அதை வந்து உணர முடியுது. அதனால தான் என்னால் அந்த ஓட்ட முடிஞ்சது, என்னால் பார்க்க முடிஞ்சது. அப்போது இந்த கட்டுரைகளை பற்றி பார்த்தோம்னாக்க சிலது வந்து பயோகிராஃபிக்கலாக இருக்குது. அப்போ அதில் வந்து என்னென்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து செக் பண்ணியிருக்காங்க. இப்போ பயோகிராஃபிக்கலாக வந்த கட்டுரைகளில் வந்த குறிப்புகளும் இன்டர்வியூவில் வந்த பயோகிராஃபிக்கலாக அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்த குறிப்புகளும் எந்த இடத்துலையும் முரண்படலை. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை வந்து திரும்ப அதை வந்து கிராஸ் செக் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா அம்பேத்கரை பற்றி வந்திருக்கிற முக்கியமான ஸ்டடீஸு என்னென்ன ஆய்வுகள் வந்திருக்கு அவங்கள எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்காங்க. அப்போ அது வந்து நேரடியாக ஆய்வாளர்களை பார்த்து இன்டர்வியூ பண்ணதில் பாதி வந்திருக்கு. மீதி வந்து கட்டுரைகளில் வந்து இந்த ஆய்வுகளை வந்து அப்டேட் பண்ண மாதிரி கட்டுரைகளாக வந்து பெருமளவு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா இந்த அம்பேத்கரை வந்து ஒரு லோக்கல் கான்டெக்ஸ்டில் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க. அப்போது லோக்கல் கான்டெக்ட்னாக்கா மகாராஷ்டிராவில் எப்படி ரிசீவ் பண்ணாங்க, இப்போ இந்த தேவனூர் மகாதேவனுடைய கட்டுரை கர்நாடகாவில் எப்படி ரிசீவ் பண்ணாங்க, இந்த மாதிரி அந்தந்த லோக்கல் கான்டெக்ட்டில் எப்படி ரிசீவ் பண்ணாங்கங்கிறதெல்லாம். அப்போது சில பேருனுடைய கட்டுரைகள்லாம் வந்து மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்குது. அப்போது எனக்கு வந்து இன்னொரு வேண்டுகோள் என்னென்னாக்கா, இந்த இன்டர்வியூலாம் பண்ணியிருப்பீங்கள்ல அதனுடைய இங்கிலீஷ் ஒரிஜினல் வெர்ஷன் இருக்கும்ல, அதை நீங்கள் வந்து ஒரு தனி நூலாக கொண்டு வரலாம். ஆங்கில நூலா அதான் அதனுடைய ஒரிஜினல் பதிவு உங்ககிட்ட ஆங்கிலத்தில் இருக்கும்ல, அந்த ஆங்கில நூலை நீங்கள் கொண்டு வரலாம். அதுக்கு வந்து எடிட் பண்ணுறதுக்கு நான் கூட வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன். நான் கண்டிப்பாக அதை கண்டிப்பாக கொண்டு வாங்க.
அப்போது ஸோ அம்பேத்கரை பற்றி ஆய்வுகள் கவர் ஆகிருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா லோக்கல் கான்டெக்ஸ்டில் வந்து எப்படி எப்படி வெவ்வேறு ரீஜனில் பார்த்துருக்காங்க, எந்த பரிமாணம் வந்து எந்த லோக்கல் கான்டெக்ஸ்டில் முக்கியத்துவம் பெற்றிருக்குங்கிறது தான். அப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மதம் பற்றிய ஒரு கவனம் ரொம்ப குறிப்பாக, அதாவது சும்மா பௌத்தத்துக்கு மாறினார் மட்டும் இல்லாமல் இது வந்து அந்த அதில் முக்கியமானது வந்து என்னென்னாக்கா அந்த தகவல் பிழை. எல்லாருமே வந்து அவர் 56 வந்து கன்வெர்ட் ஆனார்னாக்கா அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முடிவு எடுத்தாருமாங்க, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி முடிவு எடுத்தாருமாங்க. பார்த்திங்கன்னா அவர் வந்து சீக்குங்களை வந்து காண்டாக்ட் பண்ணார், சீக்கில் கன்வெர்ட் ஆகலாமான்னு, முஸ்லீமில் கன்வெர்ட் ஆகலாமான்னு யோசிச்சார். இந்த தகவல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இதில் வந்து அந்த இன்டர்வியூலேயும் வந்து அசோக் கோபால்கிட்ட கிடைச்ச தகவல், அப்புறம் சில கட்டுரைகள்லையும் வந்து தகவல்லாம் பார்த்திங்கனாக்கா எப்படி வந்து தொடர்ந்து அவருக்கு வந்து பள்ளி பிராயத்தில் வந்து அவருக்கு வந்து புத்தர் சரித்திரம் நூலாக கொடுக்கப்பட்டதுலேருந்து தொடர்ந்து அப்பப்போ எவ்ரி நவ் அண்ட் தென் அவருக்கு மனசில் வந்து புத்தருடைய வாழ்க்கை, அவருடைய போதனைகள் வந்து அவருக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அவருக்கு வந்து ஆரம்ப காலத்துலேருந்து புத்தர் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது. அந்த ஈர்ப்பு இருந்ததுனால தான் பின்னாடி வந்து ஒரு கன்வர்ஷன் இருக்குங்கிறது வந்து கருத்தை வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அது வந்து என்னென்னா ஒரு கட்டுரை இல்லை, அது அந்த நூலில் வந்து ஒரு அடிசனடாக வந்திருக்குங்கிறது தான் நான் சொல்ல வரேன். அடுத்தது பார்த்திங்கனாக்கா இதில் வந்து சில அகடமிக் கான்ட்ரிபியூஷன்ஸும் இருக்குது. அப்போ இப்போ அகடமிக் ஸ்காலர்ஸை பற்றி நான் ரொம்ப இழிவாக சொன்னேன். பட்டு அதில் சில பேர் வந்து தப்பி பிழைச்சி கரையேறின சில அகடமிஷியன்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய கட்டுரைகளும் இதில் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் ஸோ என்னுடைய டொமைன் வந்து ரெகக்னைஸ் ஆகிருக்குங்கிறது சந்தோஷம் எனக்கு. அப்புறம் இதில் ஃபீல்டு ஸ்டடி அதுவும் இருக்குது. என்னென்னா சில தகவலை செக் பண்ணுறதுக்காக, அது வந்து இன்டர்வியூக்காக மட்டுமே இல்லாமல், பர்சனாலிட்டியை பார்க்குறது மட்டும் இல்லாமல், இவங்க இண்டிபெண்ட்டாகவும் ட்ராவல் பண்ணி சில இடங்களில் போய் அந்த இடங்களை பார்த்து அங்கேருந்து ஃபோட்டோக்கள்லாம் எடுத்து அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கும் இருக்குது. அப்புறம் இந்த இவர் இந்திரன் சாருடைய கட்டுரையில் சொன்ன மாதிரி வேர்ல்டு லீடர்ஸ் கூட அம்பேத்கருக்கு இருந்த ஒரு பரிச்சயம், அதுவும் இல்லாமல் அவருடைய தொடர்பு, இதெல்லாம் அதுவும் இருக்குது. அப்புறம் முக்கியமாக வந்து சாதிங்கிற பிரச்சனையை வந்து ஒரு ரேஸ் பிரச்சனையோட, இனப்பிரச்சனையோடு எப்படி வந்து ஒரு ஊடாடி இருக்குது உறவு. இப்போ இது பார்த்திங்கனாக்கா இதுவும் வந்து இந்த பௌத்தம் பற்றி நான் சொன்ன மாதிரி, அதாவது இது 2001 டர்பன் கான்ஃபரன்ஸ் நடந்தப்போ ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தது. என்னென்னா 2000 வரைக்கும், அதாவது 90களில் வந்து எழுச்சி ஆரம்பித்து 2000 வரைக்கும் என்ன ஆகுதுனாக்கா, அதாவது சாதி வந்து உள்ளூர் பிரச்சனை, இதை வந்து நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபாரத்தில் பேசக்கூடாது, இனப்பிரச்சனையோடு கலந்து பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு தலித் அறிவுஜீவிகள் மத்தியில் வந்து ஒரு பெரிய விவாதம் நடந்தது. பட்டு அது வரைக்கும் வந்து இதெல்லாம் யார் எதிர்த்ததுனாக்கா எல்லாருமே வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக ரேஸ் அண்ட் காஸ்ட்னு பேசிடுவாங்க. அப்போ அதுக்கு எதிராக வந்து இதை வந்து ரொம்ப லோக்கலைஸ்டாக பார்க்கணும், ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தன்மை இருக்குது அப்படிங்கிறத வந்து சாதியை பற்றி பேசும்போது பேசி வந்திருக்காங்க. அதே வந்து 2001 டர்பன் கான்ஃபரன்ஸில் இது வந்து காஸ்ட்டை வந்து இன்டர்நேஷ்னல் ஃபாரத்தில் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்த பிற்பாடு, இப்போ தலித் அறிவுஜீவிகள் இவ்வளோ நாளாக பேசிகிட்டு இருந்தவங்க வந்து லோக்கல் கான்டெக்ஸ்டாக லோக்கலைஸ் பண்ணி பேசிட்டு பார்க்கணுன்னு சொன்னவங்க எல்லாமே வந்து அதை இன்டர்நேஷ்னலைஸ் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அது வந்து என்னென்னா ரேஸும் காஸ்ட்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும், அதுக்கான ஒரு ஆதாரம் வந்து அம்பேத்கருடைய நூல்லையே இருக்குது. அவர் வந்து எப்படி வந்து பிளாக்ஸோட வந்து பிளாக் பிரச்சனையோட இதை வந்து ஒப்பிட்டு பார்க்குறாருங்க, அதெல்லாம் வந்து அவங்க அதை தொடர்புபடுத்தி பேசினாங்க. அதாவது என்ன முக்கியம்னா 90களில் வந்து இதை எதிர்த்து அதை மறுத்து பேசினவங்க எல்லாருமே வந்து அதனுடைய அவசியத்தை உணர்ந்து பேசுகிறாங்க. இப்போ என்னென்னா அந்த 2001 என்ன நடந்ததுனாக்கா, இவ்வளோ நாளாக வந்து ரேஸும் காஸ்ட்டும் ஒன்றா பார்க்கணுன்னு சொன்ன ஒரு எலைட்டான அறிவுஜீவிகள்லாம் இல்லை இதெல்லாம் வந்து இன்டர்னல் மேட்ரு, இதெல்லாம் லோக்கல் மேட்ரு, இதில் வந்து ஃபாரின் பவர்லாம் எதையும் கமெண்ட்டே பண்ணக்கூடாது, யூஎன் பாடிலாம் இதில் வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு எந்த ரோலும் இல்லைன்னு அப்படி உள்டாவா. அப்போது ஒரு லோக்கலான அறிவுஜீவிகள் வந்து அதை இன்டர்நேஷ்னலைஸ் பார்க்கணுங்கிற அவசியத்தை வந்து 2001 உணர்றாங்க.
அப்போ அந்த இன்டர்நேஷ்னலைஸ் பண்ணி பார்த்தவங்க எல்லாமே இதை வந்து மூடி பறைக்கணுங்கிறதுக்காக இதை லோக்கலைஸ் பண்ணணுன்றாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு தலைகீழாக இருந்தது. அப்போது இது இன்டர்வியூவிலேருந்து கட்டுரைகள் வரைக்கும் வந்து இந்த முக்கியமாக அந்த இனம் ஜாதி இரண்டுக்கான ஊடாட்டம் உறவு இதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து அங்கங்கே தொட்டு காட்டப்பட்டிருக்குது. சில இடங்களில் ஆழமாகவும் விவாதிக்கப்பட்டிருக்குது. அது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் இதில் முக்கியமாக வந்து இந்த டைவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கரை பற்றிய பல பரிமாணம் மட்டும் இல்லாமல் ஒரு தலித் அரசியல் தலித் இலக்கியத்தையும் வந்து நம்ம பரவலாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ அந்த பரவலாக பார்க்குறதுன்னா என்ன? இதை நம்ம திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோம். பரவலான வாசகர்கள் பரவலாக பார்க்குறது. இந்த பரவலாக பார்க்குறதுங்கிறது வந்து அது வந்து ஒரு மெத்தடாலஜிக்கல் இஷ்யூ. அது மெத்தடாலஜிக்கல் இஷ்யூனாக்கா அது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா அதனுடைய மூலம் அம்பேத்கரனுடைய சாதி அழித்தொழிக்கும் வழி அதில் இருக்குது, அனிகிலேஷன் ஆஃப் காஸ்டில். அப்போ அவர் அதில் வந்து தெளிவாக சொல்கிறாரு, தீண்டாமை பிரச்சனை அல்ல அப்படின்னு பேசுகிறார். அப்போது இது வந்து எல்லாருமே பேசின கருத்து. அதாவது அதுக்கு முன்னாடி பேசுனவங்களும் சரி, இன்றைக்கி 90களில் பேசுகிறவங்களும் சரி. அப்போது இது எல்லாத்துக்குமே வந்து முரணான ஒரு விஷயம் வந்து எல்லாரும் பரவலாக பேசின அந்த பிரதியிலேயே இருக்குது. அதாவது தீண்டாமை பிரச்சனை இல்லை. அப்போது தீண்டாமை பிரச்சனை இல்லைன்னு அம்பேத்கர் அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட்லேயே சொல்கிறாருன்னா அவர் அதுக்கு பின்னாடி என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, அப்படி தீண்டாமை வந்து பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில், அதாவது இஃப் அன்டச்சபிலிட்டி இஸ் எ கிரைம், இஃப் அன்டச்சபிலிட்டி இஸ் எ சின், இஃப் அன்டச்சபிலிட்டி இஸ் ஈவில், ஹிந்துஸ் வில் நாட் ஃபாலோ தட். ஏன்னா ஹிந்துஸ் ஆர் குட் ஹார்ட்டட், கைண்ட் ஹார்ட்டட். அது உண்மையாலுமே ஈவிலாக இருந்தால், சின்னாக இருந்தால், க்ரைமாக இருந்தால் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்க ஏன் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, தே ஆர் குட் நேச்சர்ட், குட் ஹார்ட்டட், கைண்ட் ஹார்ட்டட் அண்ட் தே ஆர் ரிலீஜியஸ் மைண்டட். அப்போது இந்த காஸ்ட்டை ஃபாலோ பண்ணால் தான் அந்த ரிலீஜியஸ் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி அவங்களுடைய மனதில் இருக்குது. அதனால் பிரச்சனை வந்து தீண்டாமை கிடையாது, சாதி தான் பிரச்சனை. அப்போது சாதியை ஒழிக்கும் வழியை தான் நம்ம வந்து பேசணும். அதனால் இதை வந்து எல்லா பிரம்ம சமாஜம், அது இந்திய தேசிய காங்கிரஸ் எல்லாருமே வந்து தீண்டாமை பிரச்சனையை வச்சு அதை ஒழிக்கிற மாதிரி தான் வந்து அவங்களுடைய முனைப்புகள் இருக்குது. அப்போ வந்து சாதிங்கிறது எல்லாருக்குமான பிரச்சனை, எல்லாருமே தான் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பேசுகிறாரு. இதை வந்து அதாவது கர்ஸ் ஆஃப் காஸ்ட்னு ஒரு சாதியின் சாபக்கேடு அப்படின்னு ஒரு சின்ன, அது வந்து கட்டுரை கிடையாது. ஆக்சுவலாக வந்து ஒரு பக்கத்துக்கு கம்மியாக இருக்கும், அரை பக்கம் தான் இருக்கும். அதில் வந்து என்னென்னா சாதி எந்தளவுக்கு வந்து சாதிய மனம் அந்த வால்யூட்லேயே இருக்குது சார், அந்த வால்யூட்லேயே இருக்குது. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா அந்த அரைப்பக்கட்டுரையில் வந்து சாதி எந்தளவுக்கு வந்து டிஸ்இன்டகிரேட் பண்ணுது அப்படின்னு பேசுகிறாரு. அப்புறம் சாதி எப்படி வந்து குட்டி போட்டுக்கிட்டே இருக்குது, புது சாதிகள் வந்துக்கிட்டே இருக்குது, மல்டிப்ளை ஆகுது அப்படின்னு பேசிட்டு, இப்போ நான் இதுக்கு உதாரணமாக வந்து இந்தியாவில் பிராமின் காஸ்ட்டை மட்டும் லிஸ்ட் கொடுக்குறேங்கிறாரு. அது ஒரு 20 பக்கம் போகுது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து பிராமின் காஸ்ட் மட்டும் ஒரு லிஸ்ட்டு. இந்த ஒரு ஸ்டேட்டில் வந்து இவ்வளோ பிராமின்ஸ் இருக்காங்க. அப்போ இந்த பிராமின்ஸுக்குள்ளார வந்து பொண்ணு கொடுக்கறது பொண்ணு இருக்கிறது கிடையாது, அந்த அளவுக்கு ரிஜிடாக இருக்குது. அப்போது இந்த மாதிரி இருக்கிற சிஸ்டம் வந்து நம்ம டார்கெட் பண்ணுங்கிறது தான் அவர் அதில் சொல்கிறாரு. அப்போது இப்போ அதுதான் வந்து நம்ம வந்து இந்த டைவர்சிட்டின்னு சொல்கிறது. டைவர்சிட்டினாக்கா சாதி வந்து பல கோணத்தில், பல தருணங்களில், பல பரிமாணங்களில் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போது அந்த பரிமாணங்கள் எல்லாத்தையும் வந்து அம்பேத்கர் வந்து அணுகியிருக்காரு, அதை ஆராய்ஞ்சிருக்காருங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது அம்பேத்கர் மூலிமா இந்த சாதியினுடைய பல பரிமாணம், அதனுடைய இயக்கத்தை வந்து நம்ம வந்து அம்பேத்கர் மெத்தடாலஜியாக புரிஞ்சுக்கணுங்கிறது தான். அந்த அம்பேத்கர் மெத்தடாலஜி இந்த நூலில் வந்து அவங்க அவ்வளோ சிறப்பாக வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்கிறது தான். அப்போ வந்து தீண்டாமை முக்கியம் இல்லை, தீண்டாமை மட்டும் அப்போ அதில் தான் வந்து என்னென்னா இவர் வந்து ஒரு தலித் அறிவுஜீவிங்கிறது மாதிரி இல்லாமல் அங்கே தான் வந்து தலைப்பு வந்து எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர்னு தலைப்பு வந்துருக்கு. ஸோ அதனால் வெறும்னா அது வந்து எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர்னு இல்லாமல் அது வந்து ஒரு மெத்தடாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் அந்த டைட்டிலுக்கு இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் நான். அப்போது எல்லா புத்தக வெளியீட்டு விழாவிலையும் வந்து ஒன்று நடக்கும். அது என்னன்னாக்க அந்த புத்தக உருவாக்கம் பண்ணவங்க, எழுதினவங்க, அவங்கக்கிட்ட வந்து
கையெழுத்து போட்டு வாங்குறவங்க. அது வந்து இதுக்கு முன்னாடி நடக்கலை. அதனால் எனக்கு வந்து இவங்களுடைய 3 பேருடைய கையெழுத்து இதில் வேணுங்கிறத நான் வேண்டுக்கிறேன். நன்றி.